தாயின் நஞ்சுக்கொடியில் பிளாஸ்டிக் துகள், குடிநீர் பாட்டில் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில் காரணமா அப்படிங்கிறது பிபிசி நியூஸில் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கு. இதை படித்த உடனே நம்ம அதிர்ச்சி அடையலாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் செய்கிற ஒவ்வொரு செயலும் பெரும்பாலும் பிளாஸ்டிக் பொருள்களை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ 24 மணி நேரமும் பிளாஸ்டிக் பொருள்களை சுற்றி வரோமே ஒழிய அதை தவிர்க்கிறதுக்கான வழியை நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப பேசிக், ஒரு காய்கறி கடையோ இல்லை ஏதோ பலசரக்கு ஜாமான்கள் வாங்க போகும்போது மஞ்சள் பை, பழைய காலத்து காட்டன் கிளாத்தில் செய்யப்பட்ட பை கொண்டு போகிறதுக்கு நமக்கு சோம்பேறித்தனம். அவங்க கொடுக்குற அந்த மெலிசான பாலித்தீன் பேக் இருக்கு இல்லையா காய்கறி கடையிலலாம், அதான் இருக்கிறதுலே டேஞ்சரஸ். அதில் விளிம்பு காது மாதிரி இருக்கும் ஒரு பார்ட். அது ஈஸியாகவே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். அது காய்கறிகளோடு கலந்து அதெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் மோசமான டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் மாட்டிக்குவோம். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பில் 100% நம்ம முழுசாக பிளாஸ்டிக்கு மாற்று கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்று ஏற்பாடு நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்.